பாருங்க, ஒரு கன செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் கொடுத்துருக்காங்க. 7:5:2 என்க. அதன் கன அளவு கொடுத்துட்டாங்க 35,840 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ நீளம், அகலம், உயரம் வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் நம்மனா, நீளத்தை 7ன்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம 7x எடுத்துக்கலாம். அகலம் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோல. அப்ப நம்ம 5x அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் உயரம் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 2x. எல்லாத்துலயும் ஒரு x சேர்த்திருக்கும். சரிங்களா? பிராக்கெட் போட்டிருக்கேன் பெருக்கலுக்கு பதிலாக. ஈக்குவல் டு என்ன எழுதுறோம்? 35,840. 35,840. ஓகேங்களா? ஏன் 35,840 எழுதுறோம்? கன செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். சரிங்களா? அதனால அது எழுதிருக்கோம். சரி, எழுதிட்டோம். இப்போ இதை பெருங்க. 7 5 பெருக்குன்னா 35. 35 2 பெருக்குன்னா 70. அப்ப என்ன வரும்? 70 x இருக்குது. அப்ப என்ன வரும்? x கியூப்னு வரும். 70x கியூப் ஈக்குவல் டு 35,840. ஓகேங்களா? இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. இப்போ 7ஐயும் 3584 கேன்சல் பண்ணலாம். 1 7 இங்க பாத்தீங்கன்னா 7 35. சரிங்களா? அடுத்தது 8க்குது. 1 7 வரும். மீதி 1 14 வந்துடும். 2 14 512. அப்ப எக்ஸ் கியூப் வந்து 512. எக்ஸ் கியூப் எப்படி எழுதலாங்க? 8 கியூப்னு எழுதலாம். சரிங்களா? 8 கியூப் 8 × 8 64, 64 × 8 512. சரிங்களா? இப்போ கியூப் கேன்சல் பண்ணிடலாம். therefore x = எவ்வளோ? 8. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன ஆன்சர் பாருங்க, டி. ஓகேங்களா?